இது வர்றேன். ஹரஹர சங்கர ஜெயசங்கர. எல்லோரும் குட் மார்னிங், கலை வணக்கம். வெயில்னால கொஞ்சம் வர முடியல. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை இப்போ நாங்கள் போட்டுருக்கோம். அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நிறையா எப்படிலாம் பண்ணுறாங்கிறது, அதுக்காக நம்ம அந்த வீடியோ போடுறோம். அதனால் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா, கேட்டுக்கோ. இன்னைக்கு அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணேன், கல்யாண சாம்பார். கேரட்டு, அப்புறம் வெண்டைக்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பருப்பு ஒரு 100 கிராம் பருப்பை நல்லா குக்கரில் துவரம் பருப்பை வேக வச்சுட்டு கொஞ்சமாக இவ்வளோ புளி நினச்சிட்டா போகிறோம். அதை 3 தடவை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சாம்பார் பொடி பூம் போல 2 ஸ்பூன். இது வறுத்து அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி ஒரு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2-3 மிளகாத்தூள் உங்கள் உரப்புக்கு தேவை. தேங்காயும் போட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து வறுத்துட்டேன்னா வாசனையாக நல்லா இருக்கும். அதெல்லாம் வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு கிண்ணத்தை வச்சு, குழம்பு கிண்ணத்தை வச்சு ஒரு முட்டை நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கட்டி பெருங்காயம் தாளிச்சுட்டு இந்த காயெல்லாம் போட்டு அதில் ஒரு வதக்கிக்கிறது. கொஞ்சம் லைட்டாக வதங்கின அப்புறம் கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிட்டு உப்பு போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதை நல்லா கொதிக்க விடுறது. இந்த காயெல்லாம் அந்த புளி தண்ணியில் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு வேக வச்ச துவரம் பருப்பை கடைஞ்சி அதில் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு, மிளகாவத்தல், தேங்காய், அந்த அரைச்ச விழுதையும் மசாலாவையும் இதில் போட்டுட்டு கொதிக்கும் போது நல்லா இவ்வளோ கையளவு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி அதில் போடணும். அவ்வளோதான். இதுதான் கல்யாண சாம்பார். துவரம் பருப்பு போட்டு, ஆமாம், துவரம் பருப்பு போட்டு கல்யாண சாம்பார். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேனக்கிழங்கு கறி பண்ண போறேன். நான் நறுக்கி வச்சுருக்கேன். வடிய வச்சிருக்கேன். இனிமேல் தான் கடுகை போட்டு, கடுகு வச்சுன்னா உளுத்தம்பருப்பு போட்டு இதை போட்டுருவேன். உளுத்தம்பருப்பு போடுறேன். கேஸில் சின்னதாக பண்ணிட்டேன். ஏன்னா அது வடிய வச்சுருக்கோம். தண்ணி கிண்ணி போட்டுன்னா படாருன்னு வெடிக்கும். தண்ணியில் வடிகட்டி வச்சிருக்கிறதுனால இது மெதுவாக போடணும், பொறுமையாக போடணும். யங்ஸ்டர்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பு செவந்த உடனே மெதுவாக இந்த சேனக்கிழங்க போடணும். இதில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் வதங்கின அப்புறம் உப்பு, காரப்பொடி, அதாவது தனி மிளகாய் தூள், பெருங்காயம், தூள் பெருங்காயம் போடணும். பாருங்க, இந்த உளுத்தம் பருப்பு செவந்துட்டு இப்போ இதை போடுறேன். நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சிடணும். தட்டை போட்டு மூடலாம், வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உப்பரப்பு போட்டுக்கலாம். வேலை ஜாஸ்தி. ஆமாம், வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு அன்றைக்கே பண்ணிடணும். வாங்குற அன்றைக்கி பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது காஞ்சி படுறதா மேல் தோழி இது நறுக்கிறது கஷ்டமாக இருக்காது, அவ்வளோ போயிடும். அது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த மண்ணெல்லாம் களிமண் அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பேசினில் தண்ணி வச்சுட்டு இப்படி தானே பொடிப்படியாக தான் இருக்கணும். ஆமாம், அது கொஞ்சம் பாடு தான். ஆனால் இந்த சேனக்கிழங்கு உடம்புக்கு நல்லது. ஃபைபர் நிறையா இருக்குது. ஃபைபர் நிறையா இருக்கும். இன்னும் இந்த ஒத்த தலைவலி வரவாலாம் இந்த சேனக்கிழங்கு அடிக்கடி சேர்க்கலாம். இந்த தலைவலி வராது. ரொம்ப நல்லது சேனக்கிழங்கு உடம்புக்கு. சேனக்கிழங்கு இன்னைக்கு கறி பண்ணியிருக்கேன். ஆமாம், கல்யாண சாம்பார். சாம்பாரும் இன்னைக்கு. அது தவிர தயிர் சாதம், வெடுமாங்காய் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி சமையல் மாமி பண்ணியிருக்கா. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய். சாம்பார் அண்டு சேனக்கிழங்கு கறி, அப்புறம் அவக்காய் ஊறுகாய், தொப்பு மாங்காய் ஊறுகாய், வெடுமாங்காய் ஊறுகாய், இதெல்லாமே போட்டிருக்கா. இல்லை ஏதாவது தேவைன்னாக்கா நாங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி. எங்களுக்கு வயசாகிடுது, கொஞ்சம் எல்லாம் இது பண்ணிப்போம். தேங்க்யூ. பாய்.